அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 14 2025 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 29ஆம் திருநாள், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, அஷ்டமி திதி, மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். மகாலய பட்சத்தில் அஷ்டமி அன்னைக்கு ஒரு வேளை உங்கள் முன்னோர்கள் போயிருக்காங்க அப்படின்னா இன்றைய நாள் கண்டிப்பாக சங்கல்ப சார்த்தம் செய்ய வேண்டும், தானங்கள் செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு தெரியாதுன்னா, பித்ருக்கள் எதில் வந்து ரொம்ப சாந்தம் அடைவாங்கன்னா ஒரு பீஸ் சில்வர் மாதிரி கொடுக்கணும், வெள்ளி அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு சில்வர் கொடுக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும். இன்னொன்று, நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், இந்த சங்கல்பம், அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வெள்ளி இன்வால்வ் ஆகிருக்கணும். அப்படி ஆகும்போது டைரெக்டாக அவங்களுக்கு போய் சேருமாமா. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். தைரியமாக இருங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு மாரல் பூஸ்டரை மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா, மெயினாக துலாம் ராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, மீனராசி நண்பர்களுக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே இழுத்து வச்சு செய்ய முடியாதுல்ல. அதனால ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போகணும். மெயினாக வீட்டில் பெண்கள் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்க, மானசீகமான எஃபெக்ட் கொடுப்பாங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும். செலவு பிச்சுட்டு போகும், எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் பார்த்துங்க. நிறைய பேருக்கு லெஃப்ட் கண்ணு லைட்டாக வலிக்கும், மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்று. நீர்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்ல முடியும். கவலை இல்லைன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. தேவையில்லாத கவலையை விட்டுருங்க. எண்ணங்கள் வந்து கண்ட்ரோல் இருக்காது. இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி எண்ணங்கள் வராது. நம்மளால முடியும்னு எண்ணம் இருந்ததுன்னா நடந்துடும். இன்றைய நாள் எதுலையா இருந்தாலும் பொறுமையா இருந்து செயல்படுத்தணும். அவசரப்படக்கூடாது. மயக்கங்களை விடணும், அவ்வளவுதான். அதாவது நல்லா இருக்கும். தண்ணீர் மட்டும் கரெக்டா குடிச்சா போறோம். டீஹைட்ரேட் ஆகாம இருந்தீங்கன்னாவே நீங்க நல்லா இருப்பீங்க. மற்றபடி இது சரியில்லைன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி செல்ல பிராணிகளை எவ்வளவு தூரமா வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் கருதலாம். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நிறைய சந்தோஷமான பிரயாணங்கள் செல்வீர்கள். கொஞ்சம் வெயிட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். வெயிட்டிங்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம், ரொம்ப நேரம் டிலே ஆகி நடக்கும் இல்லையா. கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து கன்ஃபியூஸ் ஆகி ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இன்றைய நாள் அது நடந்து முடிஞ்சிடும். நல்லபடியாக அந்த காரியம் ஜெயிக்கும். அதனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், பரோபகார ஸ்தானம் அதிகரிக்கக்கூடிய நாள், பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம்.
எதுவாக இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும், செய்ய முடியுங்கிற எண்ணம் இருந்தால் போதும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எதுலேயுமே அவசரப்படாமல் துன்பப்படாமல் உட்காந்து ஜெயிச்சா போகிறோம், நீங்கள் முன்னேற்றத்தை கொடுத்துரும். சந்தோஷத்தை வெளியே சொல்லாமல் இருந்தாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான் சமாச்சாரம், வேற ஒன்றும் கிடையாது. அன்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். கனகதாரா சோஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை எடுத்து படிங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில மேன்மை, தொழில வித்தியாசம், தொழில புது முயற்சி, எடுத்த எல்லா காரியங்களும் ஜெயிப்பது, கிளாரிட்டியோட வேலை செய்யறது. அதே மாதிரி இன்றைய நாள் ஏதோ ஒரு விதத்துல நீங்க வேலையில தான் இருப்பீங்க. உடம்பு சரியாம போகும். ஒரு சில பேர் மூத்த பெண்கள், மெயினா அம்மாவுக்கோ தாய்மார்களுக்கோ இல்லை மாமியாருக்கோ, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி வரலாம். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தால் அது தெளிவுபடுத்தக்கூடிய ஆளுங்கிறது இந்த உலகத்திலே கிடையாது. அதை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு தாங்க காரணம். மனசு கிளாரிட்டியாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சனி வக்கரமாக உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு நல்ல எண்ணங்கள் வரவே வராது. ஏதோ ஒரு இடத்துல தீமையான எண்ணங்கள், இல்லைன்னா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, உங்களுக்கு செவ்வாய் கிளம்பிட்டார். உங்கள் ராசி லக்னத்துல செவ்வாய் கிளம்பிட்டார் அப்படின்னு சொன்னாவே சந்தோஷம். உங்களால் பல விஷயங்கள் ஈஸியாக சாதிக்க முடியும். டென்ஷன் இருக்காது, கோபம் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. எல்லாமே உங்கள் வசமாகும். இன்றைய நாள்லேருந்து சும்மா ஜோராக இருக்க போறீங்க. எவ்வளோ நாளைக்கு? 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதி சூரியன் உள்ள வர்றார். அது வேற ஆங்கிள் ஒரு பிரச்சனை கொடுப்பார். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பவர் கிடைக்கும், நிறைய பேருக்கு அரசியலில் பெரிய பொறுப்பு கிடைக்கும், நிறைய பேருக்கு வீடு வாங்கிறது, கிரகப்பிரவேசம் செய்வது, வீடு விற்பது, பணம் வருவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா அதில் யாருமே பார்த்து பின்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறங்கி குத்தலாம். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் தைரியமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க, உல்லாசமா இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக செய்ய முடியுங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம பண்ணால் வேற யார் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ உங்களால் இது விஷயம் பண்ண முடியாது, செய்ய முடியாது, ஆகாது, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஈஸியாக செய்ய முடியும், திறமையாக நிற்க முடியும். ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணால் நடந்தே தீரும். அமோகமான நாள். அகிலாண்டேஸ்வரி தாயார் மனசார நினச்சிக்கோங்க, நல்லா இருப்பீங்க. பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்கன்னு வைங்க, அங்கே அக்கம் பக்கத்தாருடன் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், வாக்குவாதம் கொடுக்கும். பழைய சாதத்தை சாப்பிடக்கூடாது. வேலைக்காரங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை ஆட்கள் ஏதோ ஒரு இடத்துல குடைச்சல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. ஸோ இன்றைய நாள் இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த நெகட்டிவும் கிடையாது. நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நல்லபடியாக போகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்டேட்டஸ் மாறும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும். மனசு சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும்னு சொல்ற மாதிரி தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கு. ஹெல்த் நல்லா இருக்கும். அதனால எல்லா விஷயத்தையுமே ஈஸியா பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்று காரகன்னு சொல்லக்கூடிய அம்மா சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வதனால் பொதுவாகவே அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும்.
ஒரு சில பேருக்கு நீர் கட்டிகள் வரும், ஒரு சில பேருக்கு லைட்டாக தண்ணீர்னால உபாதைகள், இல்லை வீட்டில் தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்குவதுங்கிற மாதிரி இருக்கும். பிளான் எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்லாதீங்க, பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. ராசியாந்திரம் கீழ்ப்பச்சை. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் விட்டுட்டாவே போதும். யதார்த்தமா எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் பேச முடியாது. அதாவது மூளைக்கு என்ன வருதோ அதெல்லாம் அப்படியே பேசக்கூடாது. ஃபில்டர் போடணும். காஃபி ஃபில்டர் இல்லை, நான் சொல்றது வந்து ஃபில்டர் அப்படிங்கிறது எந்த எண்ணங்களை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. எல்லாத்தையுமே கொண்டு போய் வளர முடியாது, கொட்ட முடியாது. அதனாலதான் பிரச்சனை வரும். நான் சும்மா யதார்த்தமா சொன்னேன்னு சொல்லுவீங்க, அதனாலதான் பிரச்சனையே வரும். இந்த நாள் அதை மட்டும் பார்த்துங்க. மெயினா அண்ணன் தம்பிகளுடைய ஹெல்த்ல அக்கறை கவனம் காட்டக்கூடிய நாளா இருக்கப்படுது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது தாராளமா நடக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, ரோணுகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.